ஆத்தங்கரையோரமா பச்சை பசைல்னு வயலை ஒட்டி ரங்காபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த ஊர்ல காந்தம்மா அப்படிங்கிற ஒரு 60 வயசு பாட்டி இருந்தாங்க. அவங்க புருஷன் ராமையா நித்தமும் உழைக்கிற ஒரு விவசாயி. காந்தம்மாவுக்கு உடம்புல எந்த ஒரு வியாதியும் இல்ல. ஆனா உலகத்துல இருக்கிற அத்தனை சோம்பேறித்தனமும் அவங்க உடம்புக்குள்ளதான் குடியிருந்துச்சு. படுக்கையை விட்டு எழுந்திருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு உயிரே போன மாதிரி இருக்கும். ஐயோ என் இடுப்பு, ஐயோ என் காலு, ஐயோ தலைவலிக்குதே அப்படின்னு சொல்லி புருஷன்கிட்டயே எல்லா வேலையும் செய்ய சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பாட்டியோட கதை தான் இது. விடிய காலையில கோழியும் கூவச்சு, இன்னொரு பக்கம் சூரியனும் வெளியில வந்தான். காந்தம்மா வீட்டு வாசல்ல போட்டிருந்த கைத்துக்கட்டுல படுத்துக்கிட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் அவங்க எழுந்திருக்க கூட இல்ல. அடியே காந்தம், காலையில கோழி கூவி 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்க? எழுந்திரி, மாடுங்க கத்திக்கிட்டு இருக்கு, அதுங்களுக்கு தீவனம் போடணும், சமையல் பண்ணணும், எனக்கு வயலுக்கு நேரமாச்சு. ஐயோ என்னையா காலையிலேயே உன் தொல்லை. என் உடம்பு என்ன உடம்புன்னு நினைச்சியா இல்ல கல்லுன்னு நினைச்சியா? நைட்டெல்லாம் கொசுக்கடியில தூக்கம் இல்லாம இதோ இப்பதான் கொஞ்சம் தூங்க ஆரம்பிச்சேன். அதுக்குள்ள எழுந்திருக்க சொன்னா எப்படி? என் இடுப்ப பாரு எப்படி சுளுக்கு பிடிச்சிருக்குன்னு அப்படின்னு சொல்லி படுக்கையில உருண்டுகிட்டு இருந்தாங்களே ஒழிய எழுந்திருக்கவே இல்லை. தினமும் ஒரே வேலை தான், இடுப்பு வலி காலு வலின்னு சாக்கு சொல்ல வேண்டியது. நீ சமையல் அறைக்குள்ள போய் 1 வருஷம் ஆச்சு. அதான் வைத்தியர் வந்து சொல்லிட்டாருல்ல, உன் உடம்புல எந்த வியாதியும் இல்லைன்னு. இதுக்கு பேரு சோம்பேறித்தனம். எழுந்து வேலை செஞ்சினா உடம்பு சரியாயிடும். அட கடவுளே, அந்த வைத்தியனோட பேச்ச நீ கேட்டுக்கிட்டு இருக்கியா? அவனுக்கு என்ன தெரியும்? என் உடம்பு, என்னோட கஷ்டம், இது ரெண்டுமே எனக்கு தான் தெரியும். சரி சரி, போய் அடுப்பை பற்ற வச்சு கொஞ்சம் சூடா கஞ்சி காய்ச்சி கொண்டு வா. அதுல கொஞ்சம் மிளகுத்தூளும் அப்படியே கொஞ்சம் உப்பும் போட்டு கொண்டு வா. தொண்டை கரங்குது. உனக்கு சேவை செஞ்சே என் இடுப்பு தான் வலிக்குது காந்தம். கல்யாணம் ஆன புதுசுல இது செய்யவா அது செய்யவான்னு கேட்ப, இப்போ எதுவும் கேட்க மாட்டேங்கிற. சரி, நானே போய் கஞ்சி காய்ச்சிக்கிறேன். சரி, அந்த பக்கத்து வீட்டு கௌரி வருவா. அவ வரும்போது இப்படி இழுத்து போத்தி தூங்கிக்கிட்டு இருக்காத, அப்புறம் ஊர் முழுக்க இதான் பேசுவாங்க. ஐயோ என் முட்டி வலிக்குதே, ஏங்க உயிரே போற மாதிரி இருக்குங்க. அப்பதான் பக்கத்து வீட்ல இருந்த கௌரி ஒரு கிண்ணத்தை பிடிச்சுக்கிட்டு அங்க வந்தா. கௌரி ரொம்ப நேர்மையானவ, இருக்கிறத உள்ளபடி அப்படியே சொல்லிடுவா. என்னங்கண்ண ராமையண்ண, காலையிலேயே பாட்டியோட குரல் கேட்டுக்கிட்டு இருக்கு. என்ன சொன்னீங்க? எழுந்திருக்க சொன்னீங்களா? வீட்டு வேலை ஏதாவது பார்க்க சொன்னீங்களா? என்ன சொல்ற கௌரி, அவளுக்கு தினமும் ஒரு வலி, இன்னைக்கு மூட்டு வலியாமா. ஐயோ முட்டி வலியா? பாவம்க்கா, வயசாகுதுல்ல. ஆனா முந்தானேத்து சந்தையில 1 கிலோ முறுக்கையும் 2 கிலோ அதிரசத்தையும் சாப்பிட்டியாமே. ஊர்ல பார்த்தவங்க சொன்னாங்க, இவ்வளோத்தையும் சாப்பிட்டா முட்டி வலி வராம வேற என்ன வலி வரும்? என்னடி கௌரி, கிண்டலா இருக்கா? நான் சாப்பிட்டத நீ பாத்தியா? நல்லா சாப்பிட்டாதானே உடம்புல இருக்கிற நோயெல்லாம் போய் பலம் வரும். எனக்கு உடம்பெல்லாம் வலி, அதனால நல்லதா சாப்பிடலான்னு சொல்லி சந்தையில சாப்பிட்டேன். அதுல என்ன தப்பு இருக்கு? உன்னால படுக்கை விட்டு அசைக்க முடியாது, ஆனா வாய் மட்டும் நல்ல குதிரை வேகத்துல ஓடும். சரி சரி, என் வீட்டுல இன்னைக்கு நான் அதிரசம் செஞ்சேன், உனக்கு கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஆனா பாவம், நீ ஏன் முட்டி வலியில கஷ்டப்படுற? அப்புறம் எதுக்கு இந்த பலகாரம் எல்லாம்? மறுபடியும் வலி அதிகமாயிட போகுது. சரி, நான் எடுத்துக்கிட்டு போயிடுறேன். அட இரு கௌரி, நீ அவ்வளோ பாசமா கொண்டு வந்திருக்க, அது வேண்டான்னு சொல்ல முடியுமா? அதிரசம் கடவுள் பிரசாதம் மாதிரி, அதை சாப்பிட்டா வியாதி அதிகமாவாது, குறையும். எங்க கொடு. அட இப்பதான் அசைய முடியல அப்படின்னு சொன்ன, அதிரசம் அப்படின்னு சொன்ன உடனே எழுந்திருச்சு உக்காந்துருக்க. உன் வியாதி மருந்து சாப்பிட்டா சரியாகாது, பலகாரம் சாப்பிட்டா சரியாயிடும் போல. பாத்தியா கௌரி, இவளோட சோம்பேறித்தனத்துக்கு ஒரே ஒரு மருந்து தான் இருக்கு, சாப்பாடு தான். சாப்பாடுன்னு சொன்னா 16 வயசு பொண்ணா மாறிடுவா, வேலைன்னு சொன்னா 60 வயசு கிழவி ஆயிடுவா. நீங்க 2 பேரும் சேர்ந்து கிண்டல் பண்ணது போதும், அந்த அதிரசத்தை கூட நான் சாப்பிடணும். கௌரி, இந்த அதிரசத்துல பாகு கொஞ்சம் கெட்டியா இருக்கு போல. எங்க அம்மா அப்பெல்லாம் அதிரசம் செய்வாங்க, அத நாள் பூரா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். சும்மா குடுக்கறதுல குறையா சொல்லிக்கிட்டு இருக்க, குடுக்கறத வாயை முடிக்கிட்டு சாப்பிட வேண்டியது தானே.
குறையா சொல்லிக்கிட்டு இருக்கியே. சரிங்கண்ணே, நான் கிளம்புறேன். எனக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்கு. உங்க பொண்டாட்டி மாதிரி படுக்கையில படுத்துக்கிட்டு சும்மா தூங்கிக்கிட்டுல இருக்க முடியாதுல்ல அப்படின்னு ஒரு சின்னதா சிரிப்பு சிரிச்சு கௌரி அங்கிருந்து போயிட்டான். பாத்தியா காந்தம், ஊர்ல எல்லாரும் உன்னை பார்த்து சிரிக்கிறாங்க. என்னைக்காவது எழுந்து வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்ய. நான் வயலுக்கு கிளம்புறேன். மதியம் வீட்டுக்கு வருவேன். வரும்போது சாப்பாடு தயாரா இருக்கணும். அப்படி இல்லை நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்புறம் உன் கண்ணை தான் பழுத்து போயிடும். ராமையா போனதும் காந்தம்மா மறுபடியும் படுக்கையில படுத்துக்கிட்டாங்க. அட கடவுளே, என்ன சொன்னாரு? மதியம் இவரு வீட்டுக்கு வரும்போது நான் இவருக்காக சமைச்சு வைக்கணுமா? இந்த ஆம்பளைங்களுக்கெல்லாம் பொம்பளைங்க கஷ்டம் எப்பதான் புரிய போகுது? காலையில கண் முழிச்சு பார்த்து உக்காந்து சாப்பிட்றது எவ்வளோ கஷ்டம். இந்த மாதிரி படுத்துக்கிட்டே வரவங்க போறவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறது எவ்வளோ கஷ்டம். இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே படுத்து தூங்கிட்டாங்க. அப்படியே மதிய நேரம் ஆச்சு. சூரியன் உச்சியில இருந்தான். ராமையா காலையில இருந்து வேலையை முடிச்சுட்டு பசியோட சாப்பிடலாம் அப்படின்னு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுல அடுப்பு எரியவே இல்லை. காந்தம்மா கட்டுல உள்ள போட்டு தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. காந்தம், நீ இன்னும் எழுந்திருக்கலையா? ஊரே தீப்பிடிச்சு எரியற மாதிரி எதுக்கையா கத்துக்கிட்டு இருக்க? ஊர் எரியல, என் வயிறு தான் எரியுது. சமைக்க சொன்னா மறுபடியும் படுத்து தூங்குற. உனக்கு வெக்கமாவே இல்லையா? ஆடுங்க கத்துது, மாடுங்க கத்துது, கூடவே நானும் கத்துறேன். ஆனா உன் காதுல யாரு கத்துறதும் விழாதா? ஐயோ ஐயோ, ஏங்க உனக்கு என் மேல இருந்த பாசம் போயிடுச்சு போல. நான் சமைக்கலான்னு தான் எழுந்திருச்சேன். அதுக்குள்ள மயக்கம் வந்து விழுந்துட்டேன். உலகம் சுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் எனக்கு அப்போ இருந்துச்சு. தள்ளாடி கீழே விழ போனேன். நல்ல வழியா கட்டில்ல விழுந்துட்டேன். நான் செத்து போயிட்டா இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்படுறல. உன் நடிப்பெல்லாம் என்கிட்ட காட்டாத. உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வியாதி தான். அந்த வியாதி பேர் என்ன தெரியுமா? சோம்பேறித்தனம். இதுக்கு அந்த வைத்தியர் சுப்பையா கிட்டேயே மருந்து கிடைக்கும். இப்பவே போறேன், அவர்கிட்ட மருந்து வாங்கிட்டு வரேன். அதை குடிச்சா நீ எழுந்திருச்சு ஓடுவ. வேணாம் வேணாம், அந்த சுப்பையா குடுக்கிற மருந்து விஷத்துக்கு சமம், கசக்கும். என்னால அதெல்லாம் குடிக்க முடியாது. இன்னைக்கு மட்டும் நீ சமைச்சிடியா? நாளைக்குலேருந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு நானே சமைச்சிடுறேன். முடியாது, இன்னையோட உன் வியாதியை நான் இல்லாம ஆக்கறேன் அப்படின்னு ராமையா கோவமா வைத்தியரான சுப்பையாவோட வீட்டுக்கு கிளம்புனாரு. கொஞ்ச நேரத்துல அவருடைய வீட்டுக்கு போய் சேர்ந்தாரு. சுப்பையா ரொம்பவும் புகழ் வாய்ந்த ஒரு நாடி வைத்தியர் தான். அவருக்கு மனுஷங்களோட நாடி மட்டும் தெரியாது, அவங்க மனசும் தெரியும். என்ன ராமையா, என்ன இங்க வந்திருக்க? உனக்கு உடம்புக்கு எதனா முடியலையா? எனக்கு இல்லைங்க ஐயா, என் பொண்டாட்டி காந்தத்துக்கு. அவளுக்கு பிடிச்சிருக்கிற வியாதி பேரு சோம்பேறித்தனம். படுக்கையை விட்டு எழுந்து எந்த வேலையும் செய்ய மாட்டா. தினமும் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிக்கிட்டே இருப்பா. ஆனா சாப்பிட சொன்னா ராட்சசி மாதிரி சாப்பிடுவா. இதுக்கு நீங்க தான் ஒரு வழி சொல்லணும், இல்லைன்னா நான் சந்நியாசம்தான் போகணும். ஓஹோ, இதுதான் விஷயமா? காந்தம்மாவோட சோம்பேறித்தனத்தை பத்தி எனக்கு தெரியாதா? இதுக்கு மருந்து மாத்திரையெல்லாம் வேலை செய்யாது. பயம் அப்படிங்கிற மருந்து மட்டும்தான் இந்த வியாதிக்கு வேலை செய்யும். என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. உண்மையாவா ஐயா? நீங்க சொல்றத செஞ்சா அவ மாறிடுவாளா? கண்டிப்பா மாறிடுவா. நீ வீட்டுக்கு போ. சாயந்தரம் நான் வீட்டுக்கு வரேன். நான் சொல்றத நீ அப்படியே பண்ணு. சாயந்தர நேரம் காந்தம்மா பசியால தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது ராமையா சமைக்காம உட்காந்துருக்கும் போது அப்பதான் வைத்தியரான சுப்பையா ராமையா வீட்டுக்கு வந்தாரு. அடடே, என்ன காந்தம்மா, முகம் இப்படி வாடி போயிருக்கே. முகத்துல இருந்த கலையே காணுமே. ராமையா வந்து சொன்னப்போ நான் நம்பவே இல்லை. நேர்ல வந்து பார்க்கும்போது தான் விஷயமே புரியுது. என்னங்க வைத்தியரையா, எனக்கு ஏதாவது பெரிய வியாதி வந்திருக்கா? காலையில இருந்து மயக்கமா வருது, காலெல்லாம் இழுக்குது. நான் நினச்சது உண்மைதான். இது ரொம்ப பெரிய வியாதி போல. இத எங்க சித்த வைத்தியத்தில் முடக்குவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யாரால எழுந்திருச்சு எந்த வேலையும் செய்ய முடியலையோ, யாரு சும்மா உக்காந்துக்கிட்டே இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கை கால் வேலை செய்கிற சக்தியை இழந்துடும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் இப்படியே இருந்தீங்கன்னா அப்புறம் வாழ்க்கை முழுக்க படுத்த படுக்கையாக தான் இருக்கணும்.
எழுந்திருக்கவும் முடியாது, உட்காரவும் முடியாது. ஐயோ, எங்க கேட்டிங்களா? கை காலு விழுந்துருமாமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயா வைத்தியரையா, இதுக்கு ஏதாவது மருந்து இருந்தா கொடுங்க. நான் கையில போட்டுருக்கிற தங்க வளையல கூட கொடுத்துடுறேன். என் உயிரை காப்பாத்துங்க. பணத்தால் இந்த வியாதியை சரி பண்ண முடியாது. ஆனால் இதுக்கு ஒரு கடினமான வைத்திய முறை இருக்கு. ஆனால் உங்களால் அதை செய்ய முடியாது. அது ரொம்ப கஷ்டம். உயிரை விட எதுவும் முக்கியம் இல்லையே. நீங்க என்ன சொன்னாலும் செய்றேன். எழுந்துச்சு நடக்க சொன்னாலும் நடக்கிறேன். உசுரை விட எதுவுமே முக்கியம் இல்லை. சரி, அப்படின்னா சொல்கிறேன். உங்கள் வியாதி குறையணும் அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கிற வேர்வை தண்ணி எல்லாமே வெளியில் வரணும். அப்போ தான் உடம்புல இருக்கிற உப்பெல்லாம் வெளியில் வந்து உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும். உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். அது ஒரு ரகசிய வைத்தியம். ரகசிய வைத்தியமா? அப்படின்னா? அது உங்கள் வீட்டில் ஒரு உரல் வச்சிருக்கீங்கல்ல, அதில் ஒரு 10 படி அரிசியை போட்டு உங்களால் எவ்வளவு வேகமாக இடிக்க முடியுமோ அவ்வளவு வேகமாக இடிக்கணும். அப்போ உங்கள் உடம்புல இருக்கிற கெட்ட தண்ணி எல்லாம் வேர்வையாக வெளியில் வந்துடும். உங்கள் வியாதி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அது மட்டும் இல்லை, அரைச்ச அரிசி மாவை எடுத்து உங்கள் கையாலேயே ரொட்டி செஞ்சு நீங்கள் உங்கள் வீட்டுக்காருக்கு ஊட்டி விடணும். இந்த வேலையை நாளைக்கு காலையிலக்குள்ளே நீங்கள் செய்யலைன்னா அப்புறம் உங்கள் காலே வேலை செய்யாது. ஐயோ, என்ன சொல்கிறீங்க ஐயா? பாவம், அவளால் காலை அசைக்கவே முடியாதே. பேசாமல் நான் வேணும்னா அந்த அரிசியை அரைச்சிக்கிட்டு வரட்டுமா? அதெல்லாம் முடியவே முடியாது. யாருக்கு பசி எடுக்குதோ அவங்க தானே உணவை சாப்பிடணும். நீ வேலை செஞ்சா உன் உடம்பு நல்லா இருக்கும். இவங்க உடம்பு எப்படி சரியாகும்? இது உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். காந்தம்மா, நீங்களே யோசிச்சு முடிவெடுங்க. உங்களுக்கு உங்கள் உயிர் வேணுமா இல்லையா? போச்சுடா, 10 படி அரிசியா? அவ்வளோ அரிசியை நான் எப்படி அரைக்கிறது? ஆனால் அரைச்சி தான் ஆகணும். கை கால் விழுந்து போச்சுன்னா என்னை யார் பார்த்துப்பாங்க? பக்கத்து வீட்டு கௌரி வேற வந்து பார்த்து சிரிப்பாளே. சரிங்கய்யா, போய் அரிசியை உரல்ல போட்டு இடிக்கிறேன். வேலையை ஆரம்பிக்கிறேன். காந்தம்மா உடனே எழுந்திருச்சாங்க. பயத்துல அவங்களுக்கு முட்டி வலி கூட பறந்து போச்சு. உடனே வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற உரல்ல அரிசியை போட்டு உலக்கையை எடுத்து அந்த அரிசியை இடிக்க ஆரம்பிச்சாங்க. அட கடவுளே, என்ன இது? இந்த வயசுல இப்படி கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணுமா? அப்படிதான் காந்தம். நல்லா ஓங்கி இடி. அங்க நெத்தியில ஓரமா வேர்வை வருது பாரு. அப்படின்னா வியாதி கொஞ்சம் கொஞ்சமா போகுதுன்னு தானே அர்த்தம். யோ ராமையா, என் கை கால் எல்லாம் வலிக்குது. ஆனா நான் கஷ்டப்படுறத பார்க்கும்போது உனக்கு சந்தோஷமா இருக்குமே. நான் ஏன் சந்தோஷப்பட போறேன்? உன் உசிர் எனக்கு முக்கியம் இல்லையா? அதனால தான் செய்ய சொன்னேன். காந்தம்மா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஓயாம அந்த உரல அரிசியை போட்டு இடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. பாவம், வேர்வையெல்லாம் ஊத்த ஆரம்பிச்சுது. ஆச்சரியம் என்னன்னா, அவங்க உடம்புக்குள்ள இருந்த சோம்பேறித்தனம் போய் ஒரு புது உற்சாகம் அவங்களுக்கு வந்துச்சு. ஏங்க, அந்த வைத்தியர் சொன்னது உண்மைதான் போல தெரியுது. இவ்வளவு நேரம் இடுப்பு வலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ வலியெல்லாம் போயிடுச்சு. உடம்புல ஏதோ உற்சாகம் வந்த மாதிரி இருக்கு. பாத்தியா, கஷ்டப்படுறதோட மகிமை இதுதான். சரி, அந்த அரிசி மாவை போட்டு ரொட்டி பண்ணு. ரொம்ப பசி எடுக்குது. காந்தம்மா வேக வேகமா மாவை பிசைஞ்சு அடுப்பை பத்த வச்சு சுட சுட ரொட்டிய சுட்டாங்க. இத்தனை நாளா தூசியா இருந்த அந்த சமையலறை இன்னைக்கு கமகமன்னு சமையல் மனத்தோட நிறைஞ்சு போச்சு. ராமையாவும் காந்தம்மாவும் வயிறார சாப்பிட்டாங்க. காந்தம்மாவுக்கு அவங்க சமைச்சு சாப்பிட்டது ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. அடுத்த நாள் காலையில கோழி கூவுச்சு. அப்ப ராமையா எழுந்துச்சு பார்த்தா காந்தம்மா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. காந்தம், என்ன இது? சீக்கிரமா எழுந்துட்டியா? ஆச்சரியமா இருக்க. நீ இந்நேரம் படுத்து தானே தூங்குவ? இல்லையா, நேத்தே எனக்கு நல்ல அறிவு வந்துருச்சு. சும்மா படுத்துக்கிட்டே இருந்தா இல்லாத வியாதி எல்லாம் வரத்தான் செய்யும். உடம்பு கை காலெல்லாம் வலிக்கத்தான் செய்யும். அது வலிக்குதுன்னு இருக்கிறத விட எழுந்துச்சு எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சா இருக்கிற வலி எல்லாமே பறந்து போயிடுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறதுல இருக்கிற மகிமை என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே வீட்டு வேலை எதுவும் நீ செய்ய வேணாம். நீ வயலுக்கு போ. நான் மதியம் சுட சுட சாப்பாடு செஞ்சு வயலுக்கே கொண்டு வந்து கொடுக்கறேன். அதை கேட்ட ராமையா மனசுக்குள்ள சுப்பையாவுக்கு நன்றிய தெரிவிச்சான். அன்னையிலிருந்து காந்தம்மா சோம்பேறித்தனம் எல்லாத்தையுமே விட்டுட்டு சுறுசுறுப்பானவங்கள மாறி வீட்டை நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா,
சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது மனுஷனுக்கு இருக்கிற ரொம்ப பெரிய வியாதி தான். சுறுசுறுப்பா வேலை செய்யும் போது அந்த சோம்பேறித்தனம் நம்மள விட்டு போயிடும். கஷ்டப்பட்டு உழைக்கும் போது கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலயும் கிடைக்காது. முன்னொரு காலத்துல சோமாபுரம் அப்படிங்கிற ஊர்ல ரங்கையா அவனுடைய மனைவியான சீதா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இருக்கிற 2 ஏக்கர் வயல்ல கஷ்டப்பட்டு விவசாயம் செஞ்சு இருக்கிறத வச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் சாயந்தர நேரம் வயல் வேலையை முடிச்சிட்டு ரங்கையா ஆர்வமா வீட்டுக்கு வந்து பொண்டாட்டி சீதாவை கூப்பிட்டான். சீதா, சீதா, எங்கடி இருக்க? ஏங்க இவ்வளவு கத்தி கூப்பிடுறீங்க? தொண்டை வத்தி போயிருக்கோம், தண்ணி கொண்டு வருவா? அடியை, தண்ணி இல்ல. நாம குடிக்க போற ஜூஸ பத்தி உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். ஜூஸா? எதுக்குங்க செலவு பண்ணி ஜூஸை குடிக்கணும்? செலவில்ல சீதா, இது லாபம். நம்ம வாழ்க்கை மாறப்போகுது. நாம மும்பைக்கு போக போறோம். எங்க போறோம்? பம்பாய்க்கு. அதான் பெரிய பட்டணம். நம்ம ஒரு சோமையாவோட புள்ள பாபு இருக்கான்ல. ஆ, 6 மாசத்துக்கு முன்னாடி ஏதோ பட்டணத்துக்கு போனானே, என்னாச்சு அவனுக்கு? எப்படி இருக்கானா? பார்க்க ராஜா மாதிரி இருக்கான். அப்பா பாப்பா, கண்ணுக்கு கண்ணாடிய போட்டுக்கிட்டு, கழுத்துல செயினை போட்டுக்கிட்டு, புது துணிய போட்டுக்கிட்டு வண்டியில எல்லாம் வந்து இறங்குறான். அவன் வண்டியில வந்தா நமக்கு என்னங்க? என்ன இவ்வளோ அலட்சியமா பேசுற? அவன் என்கிட்ட ரொம்ப நேரம் பேசினான். பம்பாயில பணமோ பணமா, நாம தரையில நடந்தாலும் தங்கம் நம்ம கால்ல ஒட்டிக்குமா. கால்ல மண்ணு ஒட்டுங்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன், தங்கம் ஒட்டுங்கிறது இதான் முத தடவையா கேள்விப்படுறேன். ஐயோ, நான் சொல்ல வரதே உனக்கு புரியல. அங்க பெரிய பெரிய கம்பெனி இருக்காமா. அங்க ஒரு 6 மாசம் வேலை செஞ்சா போதுமா, நம்ம கைக்கு லட்சக்கணக்கில் பணம் கிடைக்குமா. லட்சமா? ஆமா, அதுக்கு தான் நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். என்ன முடிவெடுத்தீங்க? நம்ம கிட்ட இருக்கிற 2 ஏக்கர் பூமியை வித்துடலாம். அது 1 லட்சம் ரூபாய் எப்படியும் போகும். அந்த பணத்தை கொண்டு போய் அந்த பாபுவோட உதவியால அங்க ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம். 1 வருஷத்திலேயே 2 லட்சத்தை 10 லட்சமா மாத்துவோம். என்ன சொல்ற? பேசி முடிச்சிட்டீங்களா? முடிஞ்சது. நாளைக்கே நம்ம வயலை விற்கிறதுக்கு ஆளை பார்க்கறேன். ஆனா ஒண்ணு கேளுங்க, இந்த வயலை விக்கிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். என்னது? நான் வரமாட்டேன், பொம்பைக்கு வரமாட்டேன். சீதா, என்ன பேசிக்கிட்டு இருக்க? நம்ம நல்லதுக்கு தானே நான் சொல்றேன். இது நல்லது இல்லைங்க, இது பேராசை. நாம 2 ஏக்கர் பூமியில விளையிறத வச்சு 3 வேளை சந்தோஷமா சாப்பிடுறோம். இதை விட வேற என்னங்க வேணும்? பெரிய வீடு வேண்டாமா? 4 நகை நட்டு வேண்டாமா? இந்த மண்ணை நம்பி உழைச்சாலே என்னைக்காவது ஒரு நாள் மாடி வீடு கட்டதான் போறோம். ஆனா இந்த மண்ணை நம்பாம அந்த பட்டணத்தை நம்பினா நாளைக்கு இந்த குடிசை வீடு நமக்கு மிஞ்சாது. உனக்கு வெளி உலகத்தை பத்தி தெரியல சீதா. அந்த பாபுவை பாரேன், 6 மாசத்துல எப்படி மாறிட்டான். மனுஷன் மாறினா பரவாயில்லங்க, ஆனா மனசு மாறினாதான் பிரச்சனை. புலிய பார்த்து பூனை உடம்புல சூடு போட்டுக்க கூடாது. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் முடிவெடுத்துட்டேன். நாம போகத்தான் போறோம். நான் வரமாட்டேன், பொம்பைக்கு வரமாட்டேன். என் உசுரே போனாலும் அது இந்த மண்ணுல மட்டும்தான் போகும். நீங்க வேணும்னா தனியா போங்க அப்படின்னு சொல்லி சீதா வீட்டுக்குள்ள போய் கோவமா கதவை சாத்திக்கிட்டா. ரங்கையாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அடுத்த நாள் காலையில ரங்கையா கவலையா உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது பொம்பையில இருந்து வந்திருந்த பாபு வந்தான். என்ன ரங்கையா அண்ணன், ராத்திரி அக்கா கூட சண்டையா? அது உனக்கு எப்படிப்பா தெரியும்? என்னண்ண, பம்பாய்க்கு போயிட்டு வந்திருக்கேன், இது கூடமா தெரியாம இருக்கும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. நேற்று நீ சொன்னதை என் பொண்டாட்டிக்கிட்ட சொன்னா நான் பம்பாய்க்கு வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. பொம்பளைங்கன்னா அவ்வளவுதானே. அவங்களுக்கு இந்த கிராமத்து மண் வாசனை பிடிக்கிற அளவுக்கு பட்டணத்து பவுடர் வாசம் பிடிக்கல. இப்போ என்னப்பா பண்ணுறது? நீ தைரியமா இருன, என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. என்னப்பா அது? அக்கா கிட்ட நான் பேசி அவங்கள ஒத்துக்க வைக்கிறேன். உண்மையாவா? ஆமாண்ணே, இன்னைக்கு சாயந்தரம் எங்கள் அம்மாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வரேன். பொம்பளைங்க பேசினாதான் பொம்பளைங்க கேட்பாங்க. ரொம்ப நன்றிப்பா. என்னண்ணே, நமக்குள்ள போய் எதுக்குண்ணே நன்றியெல்லாம்? அன்னைக்கு சாயந்தர நேரம் பாபு அவங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு சீதாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்தான். சீதா விருப்பம் இல்லைனாலும் அவங்கள திண்ணையில உட்கார வச்சா. வீடு அழகாதாண்டி இருக்கு சீதா, ஆனா இந்த பழைய செவரை பார்த்து பார்த்து உனக்கு கடுப்பா இல்லையா? இது எனக்கு பழகி போச்சு அத்தை. அதான்க்கா நான் சொல்றேன், பழக்கத்தை மாத்திக்கோ. பம்பாயில என் வீட்டை பார்த்துருக்கியா? கண்ணாடி மாதிரி ஜொலிக்கும். ஆமா சீதா, என் புள்ள என்ன பொம்பைக்கு கூட்டிக்கிட்டு போனான். ஐயோ, என்ன பட்டணம் அது, என்ன வெளிச்சம்.
ராத்திரி நேரத்துல கூட பகல் மாதிரில இருக்கு. ராத்திரி இருட்டா இருந்தா தான் தூங்க முடியும். பகல் மாதிரி இருந்தா எப்படி தூங்குறதா? பாத்தியாம்மா, அக்கா நம்மள கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அக்கா, அங்க தூங்க கூட நேரம் இருக்காது, அவ்வளவு பிஸியா இருக்கும். ஆமாடி சீதா, என் புள்ள அங்க பெரிய கம்பெனில மேனேஜராமா. அவனுக்கு கீழே 10 பேர் வேலை பார்க்கறாங்களாம். அப்படியா? ஆமாக்கா, நீங்களும் அண்ணனும் பட்டணத்துக்கு வந்தீங்கன்னா எனக்கு கீழே அவருக்கு வேலை போட்டு கொடுக்கறேன். பாத்தியா சீதா? பாபு, நீ நல்லா இருக்கிறது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன், தப்பா எடுத்துக்காத. கேளுங்கக்கா, எதுவுமே நேரடியா கேளுங்க. உங்க அப்பா இறந்தப்போ சோமையா அண்ணன் கிட்ட பணத்தை கடன் வாங்கினல, அந்த கடனை தீத்தியா? அதை கேட்டு பாபு அவங்க அம்மாவோட முகமே வாடி போச்சு. அது அது எதுக்குடி இப்போ? இல்லத்த, பொம்பையில கால்ல தங்க ஓட்டிக்குன்னு சொல்றாரே, அப்படி இருக்கும்போது இந்த சின்ன கடனை அடைக்கலாம்லன்னு கேட்டேன். அது அந்த கடன் அடைக்கிறதுக்காகத்தானே நான் இங்க வந்தேன். ஆமா சீதா, அவன் சொன்னான். நாளைக்கே அந்த சோமையாவோட கடனை நான் அடைக்க தான் போறேன்க்கா. நல்லதுப்பா, அந்த நல்ல வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா என்கிட்ட பேசவா. என்னக்கா? எங்களுக்கு இருக்கிற இந்த 2 ஏக்கர் பூமி தான் எனக்கு சொத்து. அதை வித்து மாடி மாடியா கட்டணுங்கிற ஆசைலாம் எனக்கு இல்ல. தயவு செஞ்சு என்ன கட்டாயப்படுத்தாத. சீதா, நான் வரமாட்டேன், பொம்பைக்கு வரமாட்டேன். தயவு செஞ்சு கிளம்புங்க. அதை கேட்டு பாபுவும் அவங்க அம்மாவும் கோவமா அங்கிருந்து போயிட்டாங்க. சீதா, ஏன் இப்படி பண்ற? அவங்க முன்னாடி எதுக்காக என்ன தலகுனிய வைக்கிற? ஒரு நாள் தலை குனிஞ்சா பரவாயில்லங்க. ஆனா நீங்க பூமியை வித்தீங்கன்னா வாழ்க்கை பூரா தலை குனிஞ்சு நிக்க வேண்டியதா போயிடும். இனி உன் பேச்ச நான் கேட்க மாட்டேன். வயல்ல பாதி எனக்கு தானே சொந்தம். அதை வித்துட்டு நான் பம்பாய்க்கு போறேன். அது உங்க இஷ்டம். ஆனா நீங்க போனீங்கன்னா அன்னைக்கே இந்த சீதா உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். ரங்கையா கோவமா வீட்டை விட்டு வெளியில நடந்து போயிட்டான். 2 நாள் ஆச்சு. ரங்கையா சீதா கிட்ட பேசுறதே இல்ல. அவனுடைய வயலை விற்கிறதுக்கு ஆட்களை பாத்துக்கிட்டு இருந்தான். ஆனா பொண்டாட்டி விருப்பம் இல்லாம அந்த இடத்த வாங்க யாருமே தைரியமா வரல. 3வது நாள் காலையில ஊர்ல ஏதோ சண்டை நடந்துகிட்டு இருந்துச்சு. ரங்கையா, ரங்கையா, சீக்கிரம் வா. என்னடா ஆச்சு? அந்த பம்பாயில இருந்து வந்த பாபுவை ஊர் தலைவர் மரத்துல கட்டி போட்டிருக்காரு. ஏன், எதுக்கு? அவன் பெரிய ஏமாத்துக்காரனாமா, என்னன்னு தெரியலவா? உடனே ரங்கையா சீதா 2 பேருமே ஊர் பஞ்சாயத்துக்கு போனாங்க. அங்க பாபுவையும் அவனுடைய அம்மாவையும் 2 பேரையும் மரத்துல கட்டி போட்டிருந்தாங்க. சி, நீங்களா இந்த ஊரை கெடுக்க தான் வந்திருக்கீங்க. ஐயோ, எங்களை விட்டுடுங்க ஐயா. என் புள்ள எந்த தப்பும் பண்ணலங்கய்யா. தப்பு பண்ணலையா? இவர் யாருன்னு தெரியுதாடா? எனக்கு இவர் யாருன்னு தெரியாது. இவர் மும்பையில இருந்து வந்திருக்கிற முதலாளி. நீ எந்த கம்பெனிக்கு மேனேஜர்னு சொல்றியோ அந்த கம்பெனியோட முதலாளியே இவர் தான். இவன் என் கம்பெனி மேனேஜர் இல்லைங்க, என் வண்டியை துடைக்கிற கிளீனரு. அது மட்டும் இல்லை, இவன் என்கிட்ட இருந்து 10,000 ரூபாவை திருடிக்கிட்டு இந்த ஊருக்கு ஓடி வந்துட்டான். இவனை பிடிக்கிறதுக்காகத்தான் நான் இந்த ஊருக்கே வந்திருக்கேன். ஐயோ, நான் திருடலங்க ஐயா, நான் கடன் வாங்கிட்டு வந்தேன். கடன் வாங்கினியா? சரி, இந்த துணி, நகை, வண்டியெல்லாம் எப்படி வந்துச்சு? அது மட்டும் இல்லை, இவன் நம்ம ஒரு சோமையா கிட்ட இருந்து வாங்கின கடன்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு சோமையாவோட பொண்ணையும் ஏமாத்தி அவளையும் கூடவே கூட்டிட்டு போக திட்டம் போட்டிருக்கான். ஆமா ஆமா, என் பொண்ணுகிட்ட மும்பைக்கு கூட்டிட்டு போறேன்னு ஏதேதோ சொல்லி ஏமாத்தி இருக்கான். அடக்கடவுளே, அண்ணன் என்னை காப்பாத்துன, நான் தப்பு பண்ணிட்டேன்னு. ஏண்டா, நீ என்னையும் ஏமாத்த தானே பார்த்த? என் வயலை வித்து பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடி போலான்னு பாத்தியா? சும்மா இருங்க. ரங்கையா பொண்டாட்டியே திரும்பி பார்த்தான். அவ கண்ணுல கோவம் இல்ல, பரிதாபம் தான் இருந்துச்சு. ஐயா, தயவு செஞ்சு அவங்க 2 பேரும் விட்டுருங்க ஐயா. என்னம்மா, இவன் ஒரு ஏமாத்துக்காரன். அவன் ஏமாத்துக்காரன் தான், ஆனா நம்ம ஊரை சேர்ந்தவன் இல்ல. ஐயா, தயவு செஞ்சு இவனை மன்னிச்சு விட்டுருங்க. அவன் திருடிக்கிட்டு வந்த அந்த 10,000 ரூபாவை நாங்களும் எங்க ஊரை சேர்ந்த எல்லாரும் உங்களுக்கு கொடுத்துடுறோம். அக்கா, அக்கா, என்னை மன்னிச்சிடுக்கா. நான் இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். சீதா, நீ தாண்டி அம்மா எங்களை காப்பாத்தணும். சீதா, நான் உன்னை சரியாவே புரிஞ்சுக்கல. பரவாயில்லங்க, நம்ம சொந்த பூமியை விற்க வேண்டாம்னு சொல்லிதான் நம்ம 2 பேருக்குள்ள பிரச்சனையே வந்துச்சு. ஆனா இப்ப அந்த பிரச்சனை தீர்ந்துச்சுல, அதுவே போதும். நீ சொன்னது உண்மைதான் சீதா. இல்லாததுக்காக ஆசைப்பட்டு இருக்கிறத இழக்கக்கூடாது.
ஆமா, ஆனா ஒரு விஷயங்க, என்ன அது? நான் வரமாட்டேன், பொம்பைக்கு வரமாட்டேன். அதை கேட்டு ஊருக்காரங்க எல்லாரும் சிரிச்சாங்க. ரங்கையாவும் பொண்டாட்டியை கட்டிப்பிடிச்சுக்கிட்டு சிரிச்சான். பொம்பை முதலாளி பாபுவை மன்னிச்சு விட்டுட்டாரு. பாபு அவன் செஞ்ச தப்ப புரிஞ்சுக்கிட்டு அன்னையில இருந்து அவங்க ஊர்ல கூலி வேலை செஞ்சு பழிச்சுக்கிட்டு இருந்தான்.